நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உலக தேனீக்கள் தினத்துக்கு நம்ம கம்பெனில கொண்டாடின அந்த விஷயங்களை தான் பத்தி போறோம். தேனீக்கள் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். யாரை சொன்னாலும் மிகையாகாது. எந்த உயிரினமுமே இவ்வளவு நன்மைகளை மனித குலத்துக்கு கொடுக்காது. ஆனா நம்ம தேனீங்கிறது பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். இது ஒரு சூப்பரான ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம். அதாவது தேனீ இருக்கும்போதும் சரி, நம்ம உடம்புக்கு தேவையான நம்ம தேனை எடுத்துகிட்டு வருது பூக்கள்ல இருந்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த உலகத்துக்கு இது என்ன பண்ணுதுன்னா, தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்கைங்கிற ஒன்றை அதிகமாக கொடுக்குது. மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்துக்கு கொடுத்து அந்த தாவரங்களை இனவிருத்தி அடைய செய்கிறதுக்கு பெரிதும் பயன்படுது. இதுதான் ஒரு மெயின் பாயிண்டே அதில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அது தயாரிக்கிற அது கொண்டு வருகிற பொருட்கள், தேனாக இருக்கட்டும், தேன் மெழுகாக இருக்கட்டும், அது தலையிலேருந்து வருகிற ரேர் ஜில்லி ஆகட்டும், இல்லைனா அதோட விஷம் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு எல்லாமே பயன்படுற ஒன்றாக தான் இதுவரைக்கும் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த தேனி நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதத்தை நம்ம எப்படி நம்ம ஒரு பிறந்தநாள் கொண்டாடுவோமோ, அதே மாதிரி மே 20 உலக தேனீக்கள் தினத்தன்று நாங்கள் எங்களோட கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரையும் கூட்டிகிட்டு தேனியோட நன்மை என்ன, தேன் என்னென்ன பொருட்களை தருது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், தேனி வளர்க்குறது எப்படி, இதுக்கு என்னென்ன கால சூழ்நிலைகள் வேணும், இது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்கள வச்சு நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை சொல்லுங்கள், தேனியை பற்றி சொல்லுங்கள், இதெல்லாமே நம்ம சொல்லி விளக்கம் பண்ணி ஒரு கேக்கு கட் பண்ணி அப்புறம் அதை நினைவாட்டு ஒரு மரக்கன்று வாண்டி நாங்கள் கம்பெனி முன்னாடி நட்டுருக்கோம். ஸோ இந்த மரக்கன்றை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு புத்துணர்வு வரும். மே 20னாவே இது உலக தேனீக்கள் தினம் வந்தது. அதில் காய்க்கிற பழங்களாகட்டும், அதில் பூக்கிற பூக்களாகட்டும், அது தேனீக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி தேனி வளர்ப்பாளர்களும் சரி, தேன் வாங்கி சாப்பிட்றவங்களும் சரி, தேனீக்களை எப்போவுமே நினைவு கூறுங்க. மே 20 பார்த்தீங்கன்னா உலக தேனீக்கள் தினம். இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். சுத்தமான தேன் வாங்கி சாப்பிடுங்க. கண்ணாடி பாட்டிலில் வச்ச பொருள் பார்த்து, கண்ணாடி பாட்டில் இருக்கிற தேனை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம என்னதான் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் நாசமாக போகிறது அதோட பேக்கிங் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தலைமுறையை நம்ம காப்பாற்றணுன்னா இது வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், எல்லாமே பிளாஸ்டிக். ஸோ அந்த பிளாஸ்டிக் நம்ம ஃப்யூச்சரை அழிக்கிற ஒன்று. நம்ம நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கி கொடுக்குறோம். அந்த குழந்தைகளுக்கு நல்ல பொருளை கெட்ட இதில் வச்சு நம்ம கொடுக்குறோம். இது எனக்கு எக்ஸாம்பிளாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெற்றோர் கொஞ்சம் யோசிங்க. கண்ணாடி பாட்டிலில் கேட்டு வாங்குங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கை விட கண்ணாடி ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மே 20 இதையும் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.